அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 3 கல்லூரிகளில் பகுதி நேர பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் மദ്രാஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகிய கல்லூரிகளில் பகுதி நேர பொறியியல் பட்டப்படிப்பு கற்றுத்தரப்படுகிறது. சிவில் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், பிரிண்டிங் டெக்னாலஜி, கெமிக்கல் என்ஜினியரிங் ஆகிய பிரிவுகளில் சேர கடந்த 23ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. விண்ணப்பம் செய்தவர்களின் தகுதி அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிவில் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் பிரிவுகளுக்கான கலந்தாய்வு இன்று நடைபெற்றது. மெக்கானிக்கல், பிரிண்டிங் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆகிய பிரிவுகளுக்கு நாளை கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. பகுதி நேர பொறியியல் படிப்பு 3.5 ஆண்டுகள் கொண்டதாகும். வேலை பார்த்துக் கொண்டே மாலை நேரத்தில் வகுப்புகளில் படிக்கவும் பகுதி நேர பொறியியல் படிப்பில் வசதி செய்யப்பட்டுள்ளது. இதில் சேருவதற்கு வயது வரம்பு இல்லை. ஆனால் உரிய கல்வி தகுதியை கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகும். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமிக்க அமைக்கப்பட்டுள்ள கமிஷனின் பெயர் என்ன? இந்த ஆண்டிற்கான பல்டைசர் பிரைஸ் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வைர சுரங்கம் எங்கு உள்ளது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்க பள்ளிகளுக்கு சென்று மனநல ஆலோசனை வழங்க நடமாடும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் 3ஆம் தேதி தொடங்குகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் 26ஆம் தேதி தொடங்குகிறது. மாணவர்கள் நன்றாக படித்திருந்த போதிலும் தேர்வு பயம் காரணமாக நல்ல மதிப்பெண் பெற முடியாத சூழல் ஏற்படுகிறது. அதேபோல பல்வேறு மனநல பிரச்சனைகளால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். மாணவர்கள் மனநலனை பாதுகாக்க கல்வித்துறையின் சார்பில் மனநல ஆலோசகர்களை கொண்டு ஆலோசனை வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தற்போது 10 வல்லுநர்களை கொண்ட மனநல ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் தலா 3 மாவட்டங்கள் வீதம் பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகின்றனர். இதுவரை 24,500 மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாதத்திற்குள் 1 லட்சம் மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. மத்திய கல்வி தொழில்நுட்ப மையத்தின் சார்பில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நடத்தப்படும் புகைப்படம், வீடியோ போட்டிகள் மற்றும் போஸ்டர் வடிவமைப்பு போட்டியில் பங்கேற்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் போட்டிகளில் பங்கேற்கலாம். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களும் போட்டியில் கலந்து கொள்ளலாம். We are our environment, natural wonders, gift to humankind, monuments, our past, festivals, celebrations of life, transportation, lifeline ஆகிய தலைப்புகளில் போட்டி நடைபெறுகிறது. போட்டிகள் குறித்த விரிவான தகவல்களை மத்திய கல்வி தொழில்நுட்ப மையத்தின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். போட்டிகளுக்கான படைப்புகளை ஜனவரி 21ஆம் தேதிக்குள் கான்டெஸ்ட் கோஆர்டினேட்டர், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி NCERT, ஸ்ரீ அரவிந்தோ மார்க், நியூ டெல்லி 110016 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வருவது தெளிவுபட. இன்றைய தெளிவுபட பகுதியில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள சென்னை அனகாபுதூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு பாலசுந்தரம் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். சமூக அறிவியல் பாடம், சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டஃபஸ்ட் அண்ட் ட்ரை சப்ஜெக்டாவும் பார்க்கப்படுது. இப்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அது சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இயர்ஸ் மனசுல வச்சுக்கணும், நிறைய நேம்ஸ் மனசுல வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால சோசியல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு மாணவர்கள் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பேர் படிப்பாங்க, இன்ட்ரெஸ்டோட படிக்கிறத விட. இந்த சப்ஜெக்ட எவ்வளவு ஈஸியா நம்ம படிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. காலக்கோடுகள்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் மேடம். காலக்கோடுலாம் புரிஞ்சுக்கிட்டு
இப்போ வந்து ப்ளூ பிரிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் மாணவர்கள் வந்து. இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 54 கொஸ்டின் இருக்குது. அந்த 1 முதல் 14 வரலும் உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. அது கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது அந்த ஆன்சர் வந்து. அதே மாதிரி 15வது கொஸ்டின் வந்து பொறுத்துகை. அந்த பொறுத்துகைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது. அப்ப 24 மதிப்பெண்களுக்கு விடைகள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் மாணவர்கள் வந்து. அதுல வந்து வரலாறு பகுதியிலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுதல் வந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். புவியியல் இருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். குடிமையியல் பகுதியிலிருந்து 2 வினாக்கள் கேட்கப்படும். அதற்கு பிறகு பொருளாதாரத்திலிருந்து 2 வினாக்கள் கேட்கப்படும். இந்த 14 வினாக்களும் இந்த ப்ளூ பிரிண்டினுடைய அடிப்படையில் கேட்கப்படும். அதுக்கு மாணவர்கள் வந்து நன்கு பாடப்பகுதியினுடைய புத்தகத்தினுடைய எவாலுவேஷன் மதிப்பீடு பகுதிகளில் இருந்தா கேட்கறாங்க. டைரக்ட் கொஸ்டின் தான். அது அவங்களே படிச்சுட்டாங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். இந்த 1 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசலாம் சார். ஒரு நேர் காத்திருக்கிறார். தஞ்சாவூரில் இருந்து ஹரிகிருஷ்ணன் காத்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. டீடைலும் கொஸ்டின் ஆன்சர்ஸும் கொஞ்சம் டஃபா இருக்கு. எந்த இதுல இருந்து செலக்ட் பண்ணி படிக்கலாம்? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். டீடைல் ஆன்சர்ஸ் வந்து இப்ப வரலாறு பாடப்பகுதியை பொறுத்தவரையிலும் வரலாறு பாடப்பகுதி இப்ப நம்ம கொஸ்டின் நம்பர் வந்து 48, 49, 48வது கொஸ்டின் வந்து வரலாறு பாடப்பகுதி, 49வது வந்து குடிமையியல் பகுதி, 50வது பகுதி வந்து புவியியல் பாடப்பகுதி, 51வது பாடப்பகுதி வந்து பொருளாதாரம் பாடப்பகுதி. இந்த பாடப்பகுதியில வந்து வரலாறு பொறுத்தவரையிலும் 1 முதல் 8 பாடம் தரவா எல்லா வினாக்களையும் படிச்சுட்டா ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். இல்ல 9வது பாடத்துல இருந்து 14வது பாடம் வரலும் இருக்கக்கூடிய வினாக்களை தரவா படிச்சுட்டா, ஏன்னா நமக்கு 3 கொஸ்டின் கேட்கிறாங்க. 3 கொஸ்டின் கேட்கப்படுகிறது. அந்த 3 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் தான் நம்ம எழுத போறோம். அதனால 1 முதல் 8 வரலும் தரவா படிச்சா ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். இல்லன்னு சொன்னா 9 முதல் 14 வரலும் படித்தா ஒன்னு எழுதிடலாம். ஹிஸ்டரியில மட்டும் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? ஹிஸ்டரியில மட்டும் வந்து நமக்கு 14 பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14 பாடங்கள். அதுல வந்து 1 முதல் 8 வரலும் உள்ளது தரவா படிச்சோம்னு சொன்னா ஒரு கொஸ்டின் எழுதலாம். இல்லன்னா 9 முதல் 14 வரலும் உள்ளது படிச்சோம்னா ஒன்னு எழுதலாம். இப்ப வந்து 12வது பாடப்பகுதியை பொறுத்தவரையிலும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பெரும்பாலும் 12வது பாடத்துல இருந்து ஒத்துழையாமை இயக்கம் என்கிற பாடப்பகுதியிலிருந்து கூட கொஸ்டின்கள் என்ன செய்யலாம், அந்த படிநிலைகள் எல்லாம் கேட்கலாம். அப்படி கேட்கிற பொழுது கொஸ்டின்ல வந்து சென்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் வந்து கரெக்டான அந்த ஆண்டுகள் வந்து கரெக்டா எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த நிகழ்ச்சிகள் எங்கு நடந்தது என்ன என்பதை வந்து தெளிவா பார்ப்பாங்க. இப்ப வந்து வரிகொடா இயக்கம் ஆனது வந்து 1921ஆம் ஆண்டு அகமதாபாத்ல நடந்ததுங்கிறது வந்து அந்த 3rd ஸ்டேஜ். ஆனா மாணவர்கள் எழுதும் போது அகமதாபாத்ங்கிறதுக்கு பதிலாக அலகாபாத்னு எழுதுவாங்க. அப்போ வந்து அது சுழிக்கப்படும். அதே மாதிரி அலகாபாத்ங்கிறது ஏன்னா வந்து அவங்க வந்து புவியியல்ல வந்து அலகாபாத்ங்கிற ஒரு பாடப்பகுதி படிச்சிருப்பாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அது படிச்சிருக்கும் போது இவங்க வந்து அகமதாபாத்னு எழுதுறத அலகாபாத்னு எழுதுவாங்க. அப்ப வந்து அந்த மார்க் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரியான அந்த குழப்பங்கள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கும் போது மாணவர்கள் வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கலாமா? இம்பார்ட்டன்டான சில நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. அதை வந்து தொடர்ந்து பார்க்கணும். மாதிரியான ஈவென்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் போது இந்த இயர்ல ஆரம்பிச்சு இந்த இயர்ல முடிஞ்சது, இதுல இவ்வளவு பேர் இந்த நாடுகளுக்கு நடுவுல நடந்தது அப்படிங்கறது ஒரு சார்ட் மாதிரி போட்டு ஒரு கொஸ்டின் எழுதும் போது அந்த கொஸ்டின் இப்ப வந்து குடிமையியல் பாடப்பகுதியில சார்க் அமைப்பை பற்றி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. சார்க் அமைப்பை பற்றி எழுதும் போது சார்க் அமைப்புங்கிறது வந்து முதல் மாநாடானது டிசம்பர் 7, 1985 டாக்காவில் நடைபெற்றதுங்கிறது வந்து கரெக்டா எழுதணும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதும் போது டிசம்பர்னு போடுவாங்க, அந்த டேட்டை 7ஆம் தேதியை விட்டுருவாங்க. ஏன் இந்த குழப்பம் வருது? அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பிராக்டிஸ் இல்லாம இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு கொஸ்டின் இப்ப வந்து சிவிக்ஸை பொறுத்தவரை 4 பாடப்பகுதி இருக்குது. அந்த 4 பாடப்பகுதியிலையும் அந்த 2 பாடப்பகுதியை தரவா படிச்சுட்டாலே ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின் எழுதலாம். முதல் 2 பாடப்பகுதி நீங்க சொல்ற அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணணும்னா எஸ்ஏ டைப் क्वेश्चंस எழுதலாம். பட் மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார். திருவள்ளூர்ல இருந்து சாமுவேல் காத்திருக்கிறார். சாமுவேல் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சாமுவேல் வணக்கம். சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன. அம்மா வணக்கம்மா. நாங்க திருவள்ளூர்ல இருந்து ஷாம் பேசுறோம்மா. சொல்லுங்க. இப்போ மேப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, மேப் ஆமா இல்லையா, மேப்ல எந்த மாதிரியான இதெல்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரியான இதெல்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது டேட் இருக்கா? மேப் கொஸ்டினை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து வரலாறு மேப் இருக்குது, புவியியல் மேப் இருக்குது. வரலாறு மேப்புக்கு வந்து சாய்ஸ் இருக்குது. வரலாறு மேப்னு சொன்னாலே கொஸ்டின் நம்பர் 53, புவியியல் மேப்னு சொன்னா கொஸ்டின் நம்பர் 54. இது வந்து நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் வந்து
எல்லாருமே வந்து சமூக அறிவியல் பாடத்தை வந்து எழுதும் போது விடைகள் எழுதுறாங்க, ஆனா கொஸ்டின் நம்பர் போடுறதில்லை. ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து இதுதான் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க, விடைகளை மட்டும் கரெக்டா எழுதிடுறாங்க, ஆனா வந்து அங்க பார்த்தா கொஸ்டின் நம்பர் இருக்காது. அப்ப திருத்தும் போது அதே மாதிரி இப்போதைக்கு வந்து வரலாறு வரைபடத்தை பொறுத்த வரலாம் ஏசியா மேப், இல்லன்னு சொன்னா யூரோப் மேப், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. இல்லன்னு சொன்னா இந்தியா மேப் கேட்பாங்க. இந்தியா மேப் கேட்கும்போது நம்மளுடைய நேஷனல் மூவ்மெண்ட், தி சென்டர்ஸ் ஆஃப் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கும், அந்த பிளேஸ் மட்டும் 5 பிளேஸ் கேட்பாங்க. அது நல்லா பாத்துக்கணும். அது வந்து பிளேசஸ் ரிலேட்டட் டு பாரக்பூர், டெல்லி, மீரட், லக்னோ, இது மாதிரி நம்ம புக்ல இருக்குது. அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டா போறோம். அதுல நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராபி பொறுத்த வரலாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா பேஜ் நம்பர் 142, பேஜ் நம்பர் 142ல முதல் பாடம், ஜியோகிராபில முதல் பாடம் இயற்கை அமைப்பு என்ற தலைப்புல இருக்குது. அதுல வந்து பேஜ் நம்பர் 142ல 8 மதிப்பெண்கள் கேட்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் இருந்தா பேஜ் நம்பர் 126, அது வந்து பேஜ் நம்பர் 126 இதே பாடப்பகுதி, அதுல இருந்து 8 மதிப்பெண்கள் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஜியோகிராபில வந்து நெக்ஸ்ட் எந்த மாறுபாடும் கிடையாது, 8 மதிப்பெண்கள் அதுல இருந்தே வரும். ஒரே பாடப்பகுதியில இருந்து 8 மதிப்பெண்கள் வரும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு மொத்தம் 15 பிளேஸ் கேட்பாங்க. நம்ம 10 மார்க்குக்கு தான் எழுதணும். 10 மதிப்பெண்கள் எழுதும் போது நெக்ஸ்ட் வந்து பயிர்கள், பயிர்கள்னு ஒரு பாடப்பகுதிகள் இருக்கு. வேளாண்மை என்ற பாடப்பகுதியில பருத்தி விளைகின்ற பகுதிகள், அதுல ஒரு கொஸ்டின் வரும். பருத்தி விளைகின்ற பகுதிகளோ, நெல் விளைகின்ற பகுதிகளோ, நெக்ஸ்ட் சொன்னா கரும்பு விளைகின்ற பகுதிகளோ, தேயிலை விளைகின்ற பகுதிகளோ, அதுல ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் வந்து தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இது வந்து காலநிலை பாடப்பகுதி இருக்குது. தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுகின்ற பொழுது தென்மேற்கு பருவக்காற்றானது தென்மேற்கு பருவக்காற்றினை குறிக்கிற பொழுது நம்ம வந்து தெற்கிலிருந்து மேல் நோக்கி ஆற மார்க் போடணும். தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது நிறைய பேசலாம் சார். புதுச்சேரியில் இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் ஹேமச்சந்திரன், அவரிடம் பேசலாம். ஹேமச்சந்திரன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. டைம்ல எப்படி முக்கியமான இது கொஸ்டின் நம்பர் 52 காலக்கோடுங்கிறது வந்து 3 பிரிவா பிரிச்சுக்கணும். மாணவர்கள் படிக்கும் போது 1900 இருந்து 1920 வரலும் ஒரு கொஸ்டின், 1920 இருந்து 1940 வரலும் ஒரு கொஸ்டின், 1930 இருந்து 1950 வரலும் ஒரு கொஸ்டின். இந்த 3 பிரிவா பிரிச்சுக்கிட்டு, ஏன்னா முன்னால உள்ள பேட்டர்ன் படி வந்து நிகழ்வுகள் கொடுப்பாங்க, மாணவர்கள் வந்து போடணும். இப்ப வந்து ரெடிமேடா உங்களுக்கு வந்து 1900 இருந்து 1920 சொன்னா அவங்க அந்த நிகழ்ச்சிகளுக்குள்ளால ஏதாவது 5 ஆண்டுகள் வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யூனிட் பிரிக்கணும், கரெக்டா யூனிட் பிரிக்கணும். யூனிட் பிரிச்சு அதை கரெக்டா எழுத தெரியணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அந்த 1ஆம் பாடத்துல இருந்து 9ஆம் பாடத்துக்குள்ள என்ன விதமான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஸ்கிப் பண்ணாம மாணவர்கள் படிக்கணும்? ஸ்கிப் பண்ணாம 1வது பாடத்துல இருந்து 9வது பாடத்துக்கு முதல் பாடம் 2வது பாடம் டீடைல் ஆன்சர். 1வது பாடம் 2வது பாடம் 3வது பாடம் எல்லாம் கரெக்டா படிச்சால அதுல ஒரு கொஸ்டின் வந்துடும். 1, 2, 3 பாடப்பகுதிக்குள்ள படிச்சுட்டா ஒரு கொஸ்டின் வந்துடும். அதற்கு பிறகு வந்து ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒரு பாடப்பகுதி இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒரு பாடப்பகுதி இருக்குது. அந்த ஐக்கிய நாடுகள் சபை பாடப்பகுதியிலிருந்து ஒரு கொஸ்டின் வரும். இது வந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். சிவிக்ஸ் பொறுத்தவரையிலும் 4 பாடங்கள். அந்த 4 பாடங்கள்ல முதல் 2 பாடமும் தரவா படிச்சா டெபினட்டா ஒரு கொஸ்டின் எழுதலாம். முதல் பாடத்துல 2 கொஸ்டின் இருக்குது, 2வது பாடத்துல 3 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் அந்த 5 கொஸ்டினையும் படிச்சா எஸ்ஏ டைப்ல டெபினட்டா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஜியோகிராபி பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் 4 பாடம் தரவா படிச்சுட்டாக்கி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எழுதலாம். இல்லன்னா கடைசி 4 பாடம் படிச்சாலும் கூட ஒரு கொஸ்டின் எழுதலாம். இதுலயே நம்ம பிரிச்சு படிச்சாலே நம்மளால ஈஸியா எழுத செட் பண்ணப்படுது. இப்ப இந்த இயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறத பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப ஒரு பெரிய டீடைல் ஆன்சர்ஸ் எழுதுறாங்க அப்படிங்கும் போது இத அப்படியே கதை மாதிரி படிச்சுட்டு போயிடுறாங்க, அப்படி ஓகே. இப்ப இந்த 1 மார்க் அப்படிங்கும் போது இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து 1950 இப்ப வந்து சிவிக்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யூசுவலா வந்து பிளானிங் கமிஷன் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு, திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லும் பொழுது 1950. ஆனா மாணவர்கள் வந்து அதுல கன்ஃபியூஷன் ஆயிட்டு என்ன எழுதுவாங்கன்னா 1956ன்னு போடுவாங்க. அதுல வருகின்ற அவங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படி அந்த ஆண்டுகள் வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நமக்கு இந்தியா குடியரசானது 1950, அதே மாதிரி திட்டக்குழு அமைக்கப்பட்டது 1950ங்கிறது அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெரியணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மிஸ்டேக் வந்து தவிர்க்கப்படும். இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு சில மாணவர்கள் அதே மாதிரி எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ், பொருளாதார வளர்ச்சி அடைந்த ஆண்டுன்னு சொல்லுகின்ற பொழுது பொருளாதார தாராளமயமாதல்ங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது 1991 பொருளாதாரத்தில். ஆனா வந்து அதுலயும் கூட மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா
அந்த 1991 போது 2001 போடுவாங்க. குழப்ப நிலையிலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிறத நம்ம பேசலாம். திருவண்ணாமலையில் இருந்து பரத் என்கிற நேர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பரத் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. அண்டர் ஷேடிங் வந்து நம்ம இது முக்கியமானது மட்டும் படிச்சா போதுமா? தெரிஞ்சுக்கலாம் பரத். 1 முதல் 8 பாடங்கள் முக்கியமா படிச்சுட்டா ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பா எழுதலாம். இல்லன்னு சொன்னா 9ல இருந்து 14வது பாடம் படிச்சா 2 கொஸ்டின் கண்டிப்பா எழுதலாம். அதே நேரத்தில் வந்து அண்டர் ஹெட்டிங் எழுதும் போதே வாக்கியத்தில் தான் எழுத வேண்டும். சில மாணவர்கள் வந்து ஒரே ஒரு வேர்டு மட்டும் போட்டு வச்சிடறாங்க. வேர்டில் எழுதக்கூடாது, வாக்கியமாக எழுத வேண்டும். சார், இப்ப மேப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கடைசி நீங்க சொன்னீங்க 53rd கொஸ்டின் அண்ட் 54th கொஸ்டின். இந்த மேப் கொஸ்டின்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான தப்பெல்லாம் செய்யறாங்க, அதுல இருந்து அவங்க திருத்திக்கணும்னா என்ன செய்யலாம்? கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும், மீண்டும் மீண்டும் பிராக்டிஸ். நம்ம வந்து பாத்துக்கிறோம் பேஜ் நம்பர் 142 தமிழ் மீடியம் புக்ல வந்து அந்த முதல் பாடத்துல வந்து 8 மதிப்பெண்கள் கேட்கறாங்கன்னா அந்த இருக்கக்கூடிய பிளேசஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும், கரெக்டா எழுதணும். இந்த ஸ்டார்டிங் இப்ப வந்து துறைமுகங்கள்ல இருந்து ஒண்ணு கேட்பாங்க. துறைமுகங்கள் மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களா இருந்தாலும் சரி, கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகமா இருந்தாலும் சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரயில்வே ரூட், சென்னை டு டெல்லி, சென்னை டு கொல்கத்தா, சென்னை டு மும்பை, மும்பை டு கொல்கத்தா, மும்பை டு டெல்லி, இல்லைன்னு சொன்னா கொல்கத்தா டு டெல்லி, இதுல ஒரு ரூட் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தாங்கன்னா அந்த ரயில்வே ரூட் இப்ப சென்னைன்னு மார்க் பண்றாங்கன்னா சென்னையை கொண்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்துல மார்க் பண்ணிடுறாங்க. சென்னையை கரெக்டா எக்ஸாக்டா மார்க் பண்ணி டெல்லியை மார்க் பண்ணி 2 ரயில்வே ஜங்ஷன் மார்க் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் போட்டுருவாங்க. அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது வந்து தெற்கில் இருந்து மேல் நோக்கி போடணும் அந்த ஆரோ மார்க். அதான் சவுத் வெஸ்ட் மான்சூன். தப்பு பண்றது வந்து அந்த ஆரோ மார்க்ஸ்ல வந்து தப்பு பண்ணிடுறாங்க. சில சமயங்கள்ல வந்து தென்மேற்கு பருவக்காற்றை வந்து மார்க் பண்ணதுக்கு நினைச்சு வடகிழக்கு பருவக்காற்றை மார்க் பண்றாங்க. அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது வந்து வடக்கில் இருந்து கீழ் நோக்கி போடணும். உங்களுக்கு அந்த 10 மார்க்ஸ் அப்படியே போயிடும். 10 மார்க்ஸ் இல்ல, ஜியோகிராபி பொறுத்தவரையிலும் 15 பிளேஸ் கேட்டிருப்பாங்க, நம்ம 11 பிளேஸ் எழுதணும். ஒரு வேளையில நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மிஸ்டேக் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நமக்கு சில சமயங்கள் என்ன செய்யும் 10 மதிப்பெண்கள் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காலக்கோடு எழுதும் போது கரெக்டா எக்ஸாக்டா 5 பிளேஸ் எழுதக்கூடாது, 6 பிளேஸ் எழுதணும். அப்பதான் நமக்கு வந்து ஆண்டுகள் கரெக்டா வந்து நம்ம எழுதிருக்கோமாங்கிறது வந்து ஒரு மார்க் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. சேலத்தில் இருந்து இளம் பருதி என்கிற நேயர் காத்திருக்கிறார். இளம் பருதி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். பொதுவா எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் எத்தனை பேஜஸ் எழுதணும், ஷார்ட் ஆன்சர் எத்தனை லைன்ஸ் எழுதணும்? ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 16ல இருந்து 23 வரலும் வரலாறு, அதுக்கு பிறகு 24, 25 வந்து குடிமையியல், 25ல இருந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம 25ல இருந்து 33 வரலும் புவியியல் பாடப்பகுதி, நெக்ஸ்ட் 34, 35 வந்து எக்கனாமிக்ஸ் பாடப்பகுதி. இப்ப வந்து நம்ம மொத்தமா ஹிஸ்டரியில 4 ஷார்ட் கொஸ்டின் எழுதணும், சிவிக்ஸ்ல ஒரு ஷார்ட் கொஸ்டின் எழுதணும், புவியியல்ல 4 ஷார்ட் கொஸ்டின் எழுதணும், எக்கனாமிக்ஸ்ல ஒரு ஷார்ட் கொஸ்டின் எழுதணும். ஷார்ட் கொஸ்டின் எழுதும் பொழுது பாயிண்ட் பை பாயிண்டா தான் எழுதணும், பாயிண்ட் பை பாயிண்டா எழுதணும். அப்ப வந்து கிளியர் கட்டா எழுதினாதான் நமக்கு வந்து மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பத்தி நம்ம பேசலாம். செங்கல்பட்டில் இருந்து அசோக் குமார் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அசோக் குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி. வணக்கம், சொல்லுங்க மேடம். இப்ப வந்து சோசியல் சயின்ஸ் மேப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, பாயிண்ட் புள்ளி வச்சு குறிக்கணுமா இல்ல அப்படியே கரெக்டா அந்த இடத்தை குறிக்கலாமா மேடம்? தெரிஞ்சுக்கலாம் அசோக் குமார். இப்ப வந்து சென்னை குறிக்கிறீங்கன்னா பாயிண்ட் வச்சு குறிக்கணும். இப்ப நார்தன் சர்க்கார்னு எழுதுறீங்கன்னா அது வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல நெல்லூர்ல இருந்து கொல்கத்தா வரலும் நார்தன் சர்க்கார், அப்ப நீங்க அது அப்வர்ட் டைரக்ஷன்ல எழுதணும். இப்ப வந்து கொரமண்டல் கோஸ்ட் நாம எழுதுறோம், சோழமண்டல கடற்கரைன்னு எழுதுறோம் சொன்னா கன்னியாகுமரியில இருந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல்ல நெல்லூர் வரலும் சோழமண்டல கடற்கரை, அது மாதிரி அப்வர்ட் சைட்ல அப்படி எழுதினா போறோம். பாயிண்ட் வைத்து குறிக்கக்கூடிய பகுதிகளும் இருக்குது. இப்ப தார் டெசர்ட்னு நம்ம பாக்குறோம், தார் பாலைவனம்ங்கிறோம். தார் பாலைவனம்ங்கிறது வந்து அந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் பகுதியில அப்படி நம்ம அது எக்ஸாக்டா எழுதினாலே போதும். அதுக்கு வந்து தார் பாலைவனத்துக்கு என்ன செய்ய முடியாது, குறிக்க முடியாது. அது வந்து ஒரு பகுதி. அதே மாதிரி 200 மோர் தென் 200 cm ரெயின்ஃபால் இருக்குது. மோர் தென் 200 cm ரெயின்ஃபால் சொன்னா இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் நம்ம சொல்லுவோம், மேற்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லுவோம். அந்த பகுதியை அப்படியே பிரிச்சுட்டு அங்க என்ன செய்யலாம், மோர் தென் 200 cm ரெயின்ஃபால் எழுதலாம். இது மாதிரி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் தான். மேப் क्वेश्चंस எப்படி பிரசன்ட் பண்ணணும்ங்கற விஷயம் நிறையவே சொல்லிட்டீங்க. இப்போ இந்த பாயிண்ட் வைஸா எழுதணும்னு சொல்றீங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கணும்? அந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அப்ப அந்த 2 மார்க்ஸ் ஃபுல்லா ஸ்கோர் 2 மார்க்ஸ் ஃபுல்லா பண்ணிக்கலாம். அதே நேரத்துல வந்து இம்பார்ட்டன்ட் இயர்ஸா இருந்தா அந்த இயருக்கு வந்து கரெக்டா வந்து அது பிளாக் இங்க்ல எழுதலாம், இயரை மட்டும். ஆனா இயரை வந்து தெரிஞ்சாதான் எழுதணும், தெரியாம தப்பா எழுதி மார்க் என்ன செய்யக்கூடாது,
குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுடைய பிரசன்டேஷன் பேப்பர்ல எப்படி சார் இருக்கணும்? இந்த பிரசன்டேஷன் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எழுதணும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எழுதும் போது சரியான விடையை மட்டும்தான் எழுதணுமே தவிர கொஸ்டின் எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது. மாணவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் எழுதி அதுக்கு பிறகு வந்து கடைசியில வந்து ஆன்சர் எழுதுறாங்க, அது கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு 1வது கொஸ்டின் நம்ம தான் சொல்லியிருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 54 வரலும் எழுத போறோம். 1வது கொஸ்டின் எழுதிட்டு 1ல இருந்து 14 வரலும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அதை அப்படியே சீக்வன்ஸா எழுதிடலாம். ஆன்சர் எழுதிட்டு 15வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் எழுதும் பொழுது இடது பக்கம் எழுதி தான் வலது பக்கம் எழுதணும். இடது பக்கம் எழுதி வலது பக்கம் எழுதணும். அதுக்கு பிறகு நம்ம 16ல இருந்து ஷார்ட் கொஸ்டின் எழுத போறோம். நெக்ஸ்ட் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைச்சுவாங்கன்னா ஷார்ட் கொஸ்டின் எல்லாம் எழுதிட்டு கடைசியா வந்து மேப் போடுவாங்க. நான் வரைபடம் போடுகின்ற பொழுது வரைபடத்துல வந்து என்னன்னா மிஸ்டேக் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க் எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டைம் லைன் போடணும். 5 மதிப்பெண்களுக்கு டைம் லைன் போட்டணும். கொஸ்டின் நம்பர் டைம் லைனை வந்து போட்டுட்டு 52வது கொஸ்டின் வந்து டைம் லைன், 52வது கொஸ்டின் டைம் லைன் போட்டு முடிச்சிடலாம். 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். அதற்கு பிறகு வரைபடத்தை போடணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரையில் இருந்து சூர்யா எங்க நேயர் காத்திருக்கிறார். சூர்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் சூர்யா, பேசுங்க. 2 மார்க் எப்படி ஈஸியா எழுதுறது? 2 மார்க் ஈஸியா வந்து நீங்க வந்து இப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும். இப்ப முதல் உலக போருக்கான உடனடி காரணங்கள் என்ன, சின்ன கொஸ்டினா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நமக்கு கேட்கறாங்க. முன்னால நடந்த இதுக்கு முன்னால நமக்கு வந்து 6 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்குது. அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கேட்கப்படுகிறது. அதை மட்டும் நாம புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதினாலே போதும். வேலூரில் இருந்து காயத்ரி என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். காயத்ரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. எனக்கு வந்து இந்த டிஸ்டிங்விஷ் கொஸ்டின் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வந்து நமக்கு வந்து முதல் 4 பாடங்கள் தரவா படிச்சுட்டா 4 கொஸ்டின் தரவா எழுதிடலாம். ஏன்னா வந்து 6வது பாடத்துல நமக்கு வந்து டிஸ்டிங்விஷ் பின்னால கொடுக்கல. அதே நேரத்தில் 7வது பாடத்துல வந்து 6 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, 5 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, அதுல 2 கொஸ்டின் வரும். ஆனா முதல் 4 பாடங்கள் படித்தாலே போதும், டிஸ்டிங்விஷ் வந்து 4 கொஸ்டின் தரவா எழுதிடலாம். நிச்சயமா சார், இன்னைக்கு இந்த பேப்பர் பிரசன்டேஷன் டிப்ஸ், முக்கியமா இந்த மேப் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதே மாதிரியே பாயிண்ட் வைஸா எப்படி நம்ம பேப்பர்ல பிரசன்ட் பண்ணணுங்கிற நிறைய விஷயம் சமூக அறிவியல் பேப்பர் பத்தி சொல்லியிருந்தீங்க. கேட்ட எல்லா நேயருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். இப்பொழுது பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமிக்க அமைக்கப்பட்டுள்ள கமிஷனின் பெயர் என்ன என்கிற கேள்விக்கு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் என்ற கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அரசியல் சட்ட அந்தஸ்து அளிக்க மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. இந்த ஆண்டிற்கான பலிட்சர் பிரைஸ் யாருக்கு வழங்கப்பட்டது என்கிற கேள்விக்கு அமெரிக்க எழுத்தாளர் ஆடம் ஜான்சனுக்கு இந்த ஆண்டிற்கான பலிட்சர் பிரைஸ் வழங்கப்பட்டது. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வைர சுரங்கம் எங்கு உள்ளது என்கிற கேள்விக்கு ஹைதராபாத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோல்கொண்டாவில் வைர சுரங்கம் அமைந்துள்ளது. கேட் தகுதி தேர்வை அடிப்படையாக கொண்டு தேசிய நீர்மின் கழகத்தில் பொறியியல் பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் ஆகிய பிரிவுகளில் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினி பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஏற்கனவே கேட் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் அதற்கான பதிவு எண்ணை கொண்டு இந்த பணிகளுக்கு தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஜனவரி 18ஆம் தேதிக்குள் தேசிய நீர்மின் கழகத்தின் இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்க வேண்டும். பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள கேட் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை கொண்டு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு 24,900 ரூபாய் முதல் சம்பளம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தியுடன்.